Okay, sixth question is verify the additive and multiplication inverse property for the rational numbers. இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் நான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் 1.3 உங்களுக்கு புரியும், இல்லைன்னா சுத்தமாக புரியாது. நீங்கள் இது 1.3 பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அடிட்டிவ் மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ், சரியா? இன்வர்ஸ் வந்து இன்னும் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ஒரு நம்பர் ப்ளஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து அதோட +5னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது -5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரும். இதுக்கு பேர் தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். சரி, இப்போ என்ன ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்கான், ஃபார்முலா எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஏ அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் -a ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரும். அதே மாதிரி -a அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் +a ஆன்சர் என்ன வரணும், 0 வரணும். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, -7/17. இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும், +7/17. இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இது எப்படி வரும், இது வந்து a, இது -a. இது அப்படியே என்ன பண்ணணும், ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்படி என்ன வரும், 7/17. நெக்ஸ்ட் என்ன வரும், -7/17. ஆன்சர் என்ன வரும், ரெண்டுமே சேம் நம்பர் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் சைன். ஆன்சர் என்ன வரும், 0. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏக்கு வந்து 17/27 ப்ளஸ் இதோட இன்வர்ஸ் என்னது -17/27. இப்போ ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸில் வந்துச்சு, அப்புறம் மைனஸில், அடுத்து என்ன பண்ண அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். -17/27. இதோட இன்வர்ஸ் என்னது +17/27. இப்போ ஆன்சர் என்ன வரும், 0. இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். அடுத்தது நம்ம கண்டுபிடி பார்க்க செக் பண்ண போகிறது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஃபஸ்ட்டு அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ஏ ப்ளஸில் இருக்குது, அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் -a. இது அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ண -aவோட அடிட்டிவ் இன்வர்ஸ் +a, 0 வரும். அதே மாதிரி ஒன்றும் இல்லை, இதை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது மைனஸில் இருக்குது, அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ளஸ். இதை ஆர்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸில் கொடுத்துருந்தா அது மைனஸில் பண்ணணும், ஆன்சர் 0 தான் வரும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் அதுக்கு முதல்ல ஃபார்முலா எழுதுங்க. a × 1/a = 1/a × a = 1. சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, -7/17. இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் அப்படியே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணணும். 17/-7. ஓகேவா? சரி, அடுத்தது 1 எப்படி எழுதிக்கிங்க, ஏ என்ன ஃபஸ்ட்டு -7/17. ஓகே, இன்ட்டு ஏ வந்து -7/17. இதை அப்படியே எழுதிக்கிங்க. அதாவது இங்கே -7 இருக்குது, இங்கே -7 இருக்குது, கேன்சல் பண்ணிங்க. 17 இருக்குது, 17 கேன்சல் பண்ணி இந்த சைடில் 1 வந்துருச்சு. இந்த சைடாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது இது டிவைடில் இருக்கா, அதை நம்ம இன்ட்டுவாக சேஞ்ச் பண்ணால் அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். எப்படி ஆயிரும், 17/-7 இன்ட்டு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது -7/17. இது 2 கேன்சல் ஆயிரும், இது 2 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 1. இப்போ 1 வந்துருச்சா, அவ்வளோதான். இது ஃபஸ்ட் சம் கண்டுபிடிச்சி. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் செகண்ட் சம். ஏ வந்து 17/27. சரியா? அதோட இன்வர்ஸ் என்னது 27/17. ஓகே, அடுத்தது 1/a வந்து 17/27 இன்ட்டு ஏ வந்து 17/27. இது அப்படியே கேன்சல் ஆயிருமா, அப்புறம் 1 ஆயிரும். அப்புறம் இது வந்து மல்டிபிளில் இருக்குது, டிவைடில் இருக்கா. ஸோ அப்படியுமே அந்த சைடு டிவைடில் வந்து இன்ட்டுவாக மாறப்போ ரெசிப்ரோக்கலாக மாறட்டும். 27/17 இன்ட்டு 17/27 இப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னு இதுவும் 1 ஆயிரும். ஓகே, அப்போ நம்ம என்னது அடிட்டிவ் இன்வர்ஸும் வெரிஃபை பண்ணிட்டோம், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸும் வெரிஃபை பண்ணிட்டோம். அவ்வளோதான்.
அதாவது அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் ப்ளஸில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது மைனஸில் எழுதணும், மைனஸில் கொடுத்துருந்தா ப்ளஸில் எழுதணும். ரெண்டையுமே ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப ஆன்சர் 0 வரும். இது அடிட்டிவ் இன்வெர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்னென்னா ஒரு நம்பர் வந்து 5/1 கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்னது 5/1ஓட ரெசிப்ரோக்கல் 1/5. அது ரெண்டையுமே கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1 வரணும். இதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதில் 1.3ல் 1 to 6 சம்மும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 1.3 பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் 1.3 உங்களுக்கு புரியும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு புரியணும்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.